என்னென்ன கொடுமையெல்லாம் நடக்கக்கூடாதோ எல்லா கொடுமையும் இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிற உயிர்களோட உணவு உரிமை, நீர் உரிமை, இருப்பிட உரிமை இது எல்லாத்தையும் தட்டி பறிச்சுக்கிட்ட இந்த மனித இனம் இதுங்களுக்கு பாவமேன்னு சோறு போடுறாங்க பாருங்க. அவங்களுக்கு கூட சாப்பாடு போடக்கூடாதுன்னு தடையை போடுறாங்க. கொடுமை இல்லை? ஒரு இது நடந்தது பாண்டிச்சேரியில் உழவர்கரை நகராட்சியில் நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வீடில்லா நாய்களுக்கு சாப்பாடு போடுறவங்களுக்கு இங்கே சாப்பாடு போடக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை வந்து தவறாக சித்தரித்து நோட்டீஸ் கொடுத்து மிரட்டியிருக்காங்க சாப்பாடு போடுறவங்களுக்கு. பாருங்களேன், இந்த நாட்டில் முக்கியமாக பாண்டிச்சேரியில் எந்த சட்டவிரோதமான செயலும் நடக்கலைங்க. இல்லை, கொடூர கொலைகள் நடு அதாவது பகலில் மக்களுக்கு மத்தியில் கொடூரமாக உடல்கள் சிதைச்சி முகங்கள் சிதைச்சி சாவடிக்கிறது பாண்டிச்சேரியோட ஃபேஷன். இப்போ கூட இந்த போலி மருந்துகள் ஊழல் ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்குதுங்க. சாப்பிட்ற மருந்து உடம்பு சரியில்லை சாப்பிட்ற மருந்து பாருங்கள், அதில் போலியாம். இப்படி அப்புறம் மது பாண்டிச்சேரியில் சொல்லவே தேவையில்லை. குடிச்சிட்டு இங்கே பண்ணுற அட்டூழியங்கள்லாம் இருக்குது பாருங்கள், வண்டி ஏற்றி போயிட்டு. அதை விட சரியான கட்டமைப்பு இல்லாதனால எவ்வளோ ஆக்சிடென்ட்டுங்க. நசுங்கி சாப்பிட்றாங்க தினம் பல பேருங்க பாண்டிச்சேரியில் நம்ம கண் முன்னாடி கடந்து போயிட்டே தானே இருக்கும் இல்லையா? அப்புறம் குடிநீர் பிரச்சனை. குடிநீர் அப்படி திறந்தானே அப்படியே அந்த தண்ணி கலர் வரும் பாருங்கள். குடிநீர் குடிச்சிட்டு 6 பேர் செத்தாங்க தண்ணீர் குடிச்சிட்டு. அப்புறம் அவசரமேனு போய் கழிவறையில் உட்காந்து ஒரு 3 பேர் செத்துட்டாங்க பாண்டிச்சேரியில். இன்னும் நிறைய சொல்ல முடியாத பல குடும்பங்கள்லாம் அவலங்கள்லாம் பாண்டிச்சேரியிலே முக்கியமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த பாண்டிச்சேரியில் தான் பாருங்கள், ஐயோ பாவமே இந்த வாயிலாஜவன் கஷ்டப்படுதே, பசியில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சோறு போடுறாங்க பாருங்கள். அவங்களால தான் ஓரளவுக்கு இந்த பாண்டிச்சேரி இன்னும் இதெல்லாம் இருக்குது போல். அப்போ அவங்களுக்கு போய் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. யாரோட அழுத்தமோ தெரியல, சரி இருக்கட்டும். அவங்களுக்கு போய் நோட்டீஸ் அனுப்புறதுல எந்த விதத்தில்ங்க நியாயம்? தமிழ்நாடு, இந்தியா, முக்கியமாக பாண்டிச்சேரி பல மகான்கள் வாழ்ந்த ஒரு பெரிய பெரிய மகான்கள், புனிதமான நகரம் சொல்லுவாங்க. அந்த மகான்கள்லாம் சொன்னது என்ன? அவங்களாம் கடைசி காலத்தை எப்படி கழிச்சாங்க? ஏன் பாண்டிச்சேரியை தூக்கி கொண்டாடுற அப்பா பைத்தியசாமிகளோட கடைசி காலத்தில் யார் கூட இருந்தது? இந்த பைரவர்கள் தானே கூட இருந்தாங்க. அதுங்களுக்கு சோறு போடக்கூடாதுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய கொடூரம் இல்லை? சுப்ரீம் கோர்ட் வந்து சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லலை அப்படின்றத இந்த அறிவு கட்ட முண்டங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அப்படி சொல்லவும் முடியாது. அது வந்து தர்மமும் கிடையாது. ஒரு பசியில் இருக்கிற உயிர்களுக்கு சாப்பாடு போட வேண்டியது, சாப்பாடு போடுறது ஒரு தனி மனிதனோட உரிமை, அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆர்டிகல் 51AG. ஓகேங்களா? இதெல்லாம் யாரும் தடுக்க முடியாது. அது வந்து என்ன சொல்கிறாங்க, அதை வந்து ஒரு தப்பாக சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் தப்பாக சித்தரித்து மிரட்டுறாங்க. சரிங்க. பேனர் தடை சட்டம் எந்த கோர்ட்டுக்கு போச்சு? இன்னைக்கு பேனரை பார்த்தீங்களா? கேடுகட்ட அரசு அதிகாரிகளே, நீங்கள் அரசியல்வாதிக்கு பயப்படுறீங்க, அதிகாரத்துக்கு பயப்படுறீங்க, எனக்கு புரியுது. ஏன்னா நீங்களும் வாழ்ந்தவனும் உங்களுக்கும் குடும்ப குழந்தை குடியெல்லாம் இருக்குது. அதை பயந்த மாதிரியே கடந்து போக வேண்டியது தானே. ஏன் இந்த நாய்கள் மேலே காட்டுறீங்க? தப்பு இல்லை, பாவம் இல்லை. ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பல பேருக்கு அது தெரியலன்னு நினைக்கிறேன். நாய்க்கு எப்போ சாப்பாடு போடக்கூடாது அப்படின்ற பேச்சு வந்ததோ அப்போது நமக்கும் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படுத்த வச்சு நமக்கும் சாப்பாடு, மனிதர்களுக்கும் சாப்பாடு தட்டுப்பாடு வந்துச்சு. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? தெரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? அப்படியே நீங்கள் தெரிஞ்சுக்கல அப்படின்னும் போது, ஏன்னா இப்போ போர் மறுபடியும் இந்த ட்ரம்ப்பை கிளறி விட்டுனா மறுபடியும் அவர் ஒரு தாக்குதல் நடத்துவார், மறுபடியும் ஈரான் ஒரு தாக்குதல் நடத்தும் முற்றிலுமா. ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க எங்கே தட்டுப்பாடு இல்லையே எங்களுக்கு தான் சோறு கிடைக்குதே நினைப்பீங்க. இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை. அடுத்தது மறுபடியும் நடக்கும். இப்போ இதே சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுன்றாங்க. ஆமாம், சூமோட்டோ எடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு நாய்கள் விஷயத்தை. பாருங்க, இப்போது காக்ரோச், யூ ஆர் எ காக்ரோச் அப்படின்னு சொன்னது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு தெரியுங்களா? இப்போ நாடே அந்த விஷயத்தில் கொந்தளிச்சதில்ல, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இதெல்லாம் அடிப்படை என்ன தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் எடுத்த நாய்களுக்கு எதிரான நடவடிக்கையோட விளைவு. இதையும் புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? சரி, இப்போ நீங்கள் தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறீங்களே, பார்த்தீங்களா ஒரு சொட்டு மழை பெஞ்சுதா? இந்த நேரத்துக்கு எப்படி மழை பெஞ்சிருக்கணும்? இன்னும் எவ்வளோ பாவம் செய்ய போகிறீங்க? புரியலையா? பைரவரோட பவர் உங்களுக்குலாம் புரியலையா? இன்னும் தப்பு செஞ்சுட்டே இருக்க போகிறீங்களா? எல்லாம் கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் இது நடக்கும் இப்படிலாம் நீங்கள் உங்களை நீங்களே இது, ஏன்னா எனக்கு கூட நம்பிக்கையெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் அதாங்க நடக்குது. நீங்கள் பைரவர்களுக்கு எதிராக எவ்வளோ நீங்கள் பாவங்கள் செய்கிறீங்களோ அதோட பின்விளைவுகளை அனுப்பிச்சுட்டே இருக்கீங்க. கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் கருணையோடு நடந்து பாருங்களேன். இந்த மாற்றம் இந்த மறுபடியும் இதெல்லாம் ரீஸ்டோர் ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்குங்க. அதனால் இந்த அதிகார வர்க்கத்துக்கு நான் சொல்கிறது என்னென்னா, கோர்ட் நடவடிக்கை, கோர்ட் சொல்லிச்சு அப்படின்னு இந்த சாப்பாடு போடுறவங்களை போய் கையை வைக்கிறீங்களே, கோர்ட் சொல்லிச்சு அப்படி இந்த பேனர் வச்சவங்களை போய் கையை வைக்கலாமே. இதான் தைரியமான ஆளாச்சு, செய்யலாமலே. ஏன் செய்ய முடியல? அப்போல்லாம் மூடிக்கிட்டு உங்கள் கடமையை
அந்த அரசியல்வாதிகளுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதேமாரி வேலையெல்லாம் செய்யாதீங்க. கொஞ்சம் கருணையோடு நடந்துக்குங்க. தவறை திருத்திக் கொள்ளுங்கள். நன்றி.